கிருஷ்ணகிரியில் திமுக நகரமன்ற தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. தங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க அதிமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலரை திமுகவினர் கடத்திவிட்டதாக கிருஷ்ணகிரி எம்எல்ஏ அசோக்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயசுராஜ். வணக்கம் ஜெயசுராஜ். அங்கு எவ்வளவு பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? அதாவது கிருஷ்ணகிரி நகராட்சியில திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராகத்தான் தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இன்று வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரி நகராட்சியை பொறுத்தவரையில 33 வார்டுகள்ல 33 கவுன்சிலர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இதுல நகர்மன்ற தலைவராக பரிதாப் நபாப் உள்ளார். அதே போல துணைத் தலைவராக சாவுத்ரி கடலரசு இருக்கிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திமுக நகர்மன்ற தலைவருக்கும் அங்க இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வருகிறது. இதுல அவர் கோப்புகள்ல கையொப்பம் இடுவது இல்லை, வார்டுல பல்வேறு பணிகள்ல நடைபெறுவது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த திமுக தலைவருக்கு எதிராகவே திமுக உறுப்பினர்கள் அவரை மாற்ற வேண்டும், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நகராட்சி ஆணையாளருக்கு மனு அளித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் திமுகவினுடைய மேலிடம் அமைச்சர்கள்லாம் அந்த திமுக உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பயனும் இல்லாத சூழல்ல தான் இன்றைக்கு நகர்மன்றத்துல தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வாக்கெடுப்பு நடக்க இருக்கு. இதுல மொத்தம் உள்ள 33 உறுப்பினர்கள்ல தற்போது இவங்களுக்கு 27 பேர் தலைவருக்கு ஆதரவாக இருக்கணும், இல்லைன்னா எதிராக இருக்கணும். இதுதான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல இந்த அதிமுகவினுடைய ஒரு கவுன்சிலரை திமுகவினர் மனம் மாற்றி நாகஜோதி என்பவரை மனம் மாற்றி திமுகவினர் கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் தலைமையில நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதிமுகவினர். அதே நேரத்துல அந்த ஊட்டி பகுதிக்கு இந்த திமுகவினர் 20க்கும் மேற்பட்டோர் சென்ற நிலையில இந்த ஒரே பேருந்துல அவர்கள் அந்த கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு பேருந்துல வந்த நிலையில அவர்களை அதிமுகவினர் சுற்றி வளைத்து அந்த இடத்துல கண்ணாடிகளையும் உடைத்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது பாத்தீங்கன்னா 1 மணிக்கு மேல இந்த நகராட்சி அலுவலகத்துல இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற உள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகம் பெரும் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.